தைப்பூசத்தன்னைக்கு கரெக்டாக யோகிக்கு வந்து டோர்னமெண்ட் வந்து இருந்துச்சு. ஸ்டேட் லெவலில் வந்து திருச்சியில் தான் வந்து நடந்தது. ஸோ அதனால் அவங்க மாஸ்டர் வந்து காலையில் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார். அதை நல்லபடியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்கனால ஸ்பீடாக சுத்த மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் வந்து சொன்னார். ஸோ இனிமேல் வந்து வச்சு வெளுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் பண்ணான். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணணும். அந்த டைமிங் வந்து நோட் பண்ணுவாங்க இல்லையா? அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெவலில் 3rd ப்ரைஸ் தான் வந்து வாங்கியிருந்தான். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாமே வந்து அச்சீவ் வாங்கலாம், இன்னும் வயசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவனை என்கரேஜ் பண்ணோம். ஆனால் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவங்க அப்பா வந்து காலையில் புதுசாக 50 ரூபா கொடுத்தாரு. நான் சொன்னேன், எதுக்குங்க காசு கொடுக்குறீங்க? அதான் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, அப்புறம் எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு. இல்லை இல்லை வச்சுக்கிட்டோம், ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்குது, நம்மளும் போகல, வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் நினச்சேன் சரி போயிட்டு 50 ரூபா செலவு பண்ணாமல் அப்படியே கொண்டு வந்துடுவான்னு பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இவனுக்கும் சேர்த்து ஜூஸ் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு 50 ரூபாயும் காலி பண்ணிட்டான். என்ன தம்பி நீ வந்து மீதி கொண்டு வருவான்னு பார்த்தா 5 ரூபா போதும்னு சொன்ன அப்பா கிட்ட 50 ரூபா கொடுத்த அப்பா கிட்ட மீதி 45 ரூபா நீ வந்து கொடுத்துருக்கணுமா இல்லையா, ஏன்ப்பா செலவு பண்ண அப்படின்னா, சாரிம்மா நான் தெரியாமல் செலவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். இன்னும் சேவிங்ஸ் பற்றின பழக்கத்தை வந்து அவனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கணும். வாங்கி தரது தப்பு இல்லை, ஆனால் முழு பணத்தையும் இப்படி ஒரே நாளில் செலவு பண்ணது ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொன்னேன். பணம் இருந்தால் நம்மளை யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும், பணம் இல்லைன்னா நம்மளை யாருன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடும். அளவுக்கு மீறி சேர்க்காட்டியும் நமக்கு தேவைக்காகவது பணம் கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் நம்ம இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குழந்தைங்க வந்து அவங்க சொந்த காலில் நிற்கிறதுக்கு தயார்படுத்தணும். கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறது தப்பு இல்லை, ஆனால் இந்த பணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வருதுங்கிறது சொல்கிறதுல ஒன்றும் தவறு இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்க எப்படின்னு சொல்லுங்கள்.